முன்னாள் போராளிகள் புனர்வாழ்வளிக்கப்பட்டதன் பின்னரும் சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். முன்னாள் போராளி வைத்திலிங்கம் பாலசுரேஷ். ஈரான் ஜனாதிபதியின் மரணத்தையொட்டி இலங்கையில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள ரணில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு மிக விரைவில். பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறையா? கல்வி அமைச்சின் விசேட அறிவிப்பு. முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வை அனுமதித்தமை அரசின் கோழைத்தனம். கம்மன் பில்லா. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு நலன்களை இலங்கை பாதுகாக்கும் அமைச்சர் அலி சப்ரி அறிவிப்பு. ஈழ விடுதலைக்கான வரலாற்று சிறப்புமிக்க அமெரிக்க தீர்மானம். பொது வாக்கெடுப்பு நடத்த இந்தியா ஆதரவளிக்க வேண்டும். சீமான். வேகமாக உயர்வடைந்து வரும் ரூபாவின் பெறுமதி. நிதி அமைச்சு மதிப்பீடு. இலங்கை அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு சீன அரசாங்கம் வழங்கியுள்ள வாய்ப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் போராளிகள் புனர்வாழ்வளிக்கப்பட்டதன் பின்னரும் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் என முன்னாள் போராளி வைத்திலிங்கம் பாலசுரேஷ் தெரிவித்துள்ளார். முன்னாள் போராளியாகிய நாங்கள் பல துன்பங்களை பட்டு கொண்டு வருகிறோம். அதன் வகையில எங்கட அக்னி சிறகு தலைவரும் முன்னாள் போராளியுமாகிய அரவிந்தன் பல மக்கள் சேவை செய்தவர். இப்போ அவர் சிறையில் அடைச்சி வச்சுக்கணும். ஒரு வழக்கு கிழக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் கொடுக்காமல் அடைச்சி வச்சுக்கிறோம். அப்போ நாங்கள் கேள்விப்பட்ட அமைவாக அவர் முகநூலில் பதிவிறக்கம் செய்தார். தயவுசெய்து இந்த அரசிடம் மிகவும் அன்பாக வேண்டுவது, நாங்களும் இந்த நாட்டு குடிமக்கள் தான். நீங்கள் எங்களுக்கு சரியான தண்டனை இல்லாத தந்து தான் நீங்கள் வீட்டை புனர்வாழ்வு எல்லாம் தந்து வீட்டை அனுப்பியிருக்கிறீர்கள். திருப்பி எங்களை துன்புறுத்தாதீர்கள். இன்றைக்கு என்ற அரவிந்தன் என்ற போராளியை அவரை நோடேட்டட் அடிச்சு எல்லாம் வச்சுக்கிறீர்கள். எது என்ன அவர் குலவிட்டால் அவருக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து அவருக்கு வழக்க வேகப்படுத்துங்க. அதை விட்டுட்டு தயவு செய்து இப்படி சாக சொல்லி எங்களை வாழ்வை கெடுக்காதீங்க. நாங்களும் அதாவது நீங்கள்லாம் எங்களை ஆயுதம் தூக்க வைத்த நீங்கள் அது சார்ந்து வேறொரு புரிதொரு ஊடகத்தில் நீங்கள் பகிரங்க விவாதத்துக்கு ஆறாவது வரலாம். ஊடகவியலாளர் சரி, நலம் பிரிப்பின் இந்த அரசு 225 பாராளுமன்ற உறுப்பினருக்கு நான் சவால் விடுறேன். நாங்கள் ஆயுதம் விரும்பி தூக்க இல்லை, நீங்களாம் எங்களை தூக்க வச்ச நீங்கள். அதுக்கமையா நீங்கள் பகிரங்க விவாதத்துக்கு பெறலாம். தயவு செய்து அரவிந்தனை மிக விரைவில் விடணும். இப்ப அண்மையிலேயும் போன 29ஆம் தேதி என்ன தேசிய புலனாய்வு அழைச்சிருந்தது. அழைச்சி கேட்குது, வெளிநாட்டில் இருக்கிற தயாபவன் தயாபரனோட உங்களுக்கு தொடர்பு இருக்காம், நீங்கள் தாக்குதல் செய்ய போறீங்களாம் என்றால் நாங்கள் இந்த கேள்விக்கு என்ன பதில சொல்றது? தயவு செய்து நாங்கள் வாழ வழியெல்லாம் வசுக்கும் காதெல்லாம் நாங்கள் திரிகிறோம். எங்களோட குடும்பத்தை கூட நாங்கள் வழி நடத்தாமல் பூசாவில் இருக்க எனக்கு பல சித்திரை என் புறப்புறுப்பு மூக்கு வா எல்லாமே ரத்தம் அப்படி அடிச்சு துன்புறுச்சி போட்டு நீங்க விட்டு இருக்கிறீர்கள். இப்ப எங்களால தொழிலே செய்யலாம இருக்குது. நாங்கள் நடகுணமாக ஒரு மனுஷன் மாதிரி ஒரு மனுஷ உருவத்துல தெரியுறோம்னா எங்கள்ட்ட உள்ளுக்குள்ள எந்த ஒரு தென்பும் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட எங்களை நீங்க தாக்க செய்ய போறோம்னா நீங்கள் என்ன இது? மற்றது எங்களுக்கு 54 வயது, நீங்கள் 30 வயது 29 வயதுல செய்த வீர தீர செயல்களை இப்போ அதோட ஒப்பிட்டு கொண்டு வந்து நீங்கள் எங்கள்கிட்ட கேள்வியை கேட்டா நாங்கள் என்ன செய்யறது? நான் ஒரு சாதாரண அட்டப்பண்ணையில காவல் காத்து கொண்டிருந்தேன். நீங்கள் கூப்பிட்டு இந்த கேள்வியை கேட்டா என்ன செய்ய முடியும்? அதாவது அந்த குடிமான எனக்கு அந்த வேலையும் தர இல்லை. அப்ப இந்த நியாயம் இல்லாத நாங்கள் எங்க போறது? தயவு செய்த ஆட்சியாளர்கிட்ட நாங்கள் கேட்கிறது, நீங்கள் எங்களையும் மனிதராக மதிச்சு நிம்மதியாக இந்த நாட்டு குடிமக்கள் என்ற ரீதியில நாங்கள் வாழ்றதுக்கு நியமிடுவோம். மற்றது புலம்பெயர்ந்த உறவுகளிட்டையும் போராளி அங்கே முன்னாள் போராளிகிட்டையும் கேட்கிறேன், நீங்கள் யாராவது விடுதலை புலிகள் என்ற ஒரு பேரோட நீங்கள் இயங்காதீங்க. இயங்கினீங்கன்னா நாங்களாம் துன்பப்படுறோம். வேணும்னா நீங்க விடுதலை புலிகளா இயங்க போறீங்க என்றால் வாங்க, கொஞ்சம் தாயத்துக்கு வாங்க. தாயத்துல எல்லாரும் சேர்ந்து செயல்படுவோம். உண்மையிலே நான் சொல்றேன், விடுதலை புலி என்றவன் எவனோ ஒரு டோசம் உள்ள விடுதலை புலின்னா அதாவது 2029க்கு பிறகு எவரும் விடுதலை புலி என்று வாய் சுரக்க மாட்டான். நீங்கள் நாட்டுல அதாவது வெளிநாட்டுல இருக்கிற இருந்தாலும் எல்லாத்தையும் அவுட்டு காட்டு போட்டு தான் போனீங்க. அப்ப அந்த விடுதலை புலி என்று சொல்றதுக்கு எவனுக்கும் அருகதை இல்லை, ஒரு தகுதியும் இல்லை. தகுதி இது எல்லாத்தையும் மறந்து போட்டு நீங்க வேற விஷயத்துல வந்து வேற பேர்களோட எங்கேயும் நீங்கள் நாட்டை பிடிக்கிறதோ என்னதை பிடிக்க வாங்க. நீங்கள் நான் அப்ப இப்படி ஒரு விஷயத்தை கேட்டு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு போராளியோட கதைக்க போராளி சொல்றாங்க, 2-3 பேரை குறிப்பிடல, 2-3 பேர் கப்பல் வாங்குறீங்களாம், கப்பலை வாங்கி இங்க வர போறீங்களாம். இதே இப்படி எல்லாம் உங்களுக்கு போட்டு துன்புறுத்துறீர்கள். நாங்க வாழ வழி இல்லாம இருக்கிறோம். இந்த போராளிகள் மாதிரி குடும்பம் எல்லாம் ரோட்டா பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் பரவல அமைப்போட உருவாக்கி உங்களோட சுயநலத்துக்காக தான் நீங்கள் பாடுவார்கள். தயவுசெய்து புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட கேட்கிறேன், இப்படிப்பட்ட ஆர் விடுதலை புலிகள் என்று வரையினமோ அவர்களுக்கு நீங்க தயவுசெய்து உதவி செய்யாதீங்க. உதவி செய்தால் நீங்கள் தலைவருக்கும் அந்த மாதிரிக்கும் துரோகம் செய்யற மாதிரி தான் நான் பார்ப்பேன். இதைத்தான் என்னால சொல்ல முடியும். நீங்கள் அதாவது இப்ப நான் மீண்டும் சொல்றேன், நாங்கள் அறிவுக்கு தான் வேலை கொடுக்கணும். உணர்வுக்கு, அதாவது உணர்வுக்கு நாங்கள் வேலை கொடுப்போமா இருந்தால் நாங்கள்
இருக்கிறதும் இல்லாம போகுது எங்கள்கிட்ட இருந்து. தயவுசெய்து இவ்வளத்தோட நான் முடிப்ப மட்டும் காய்க்க வேண்டிய கணக்கு இனியாவது நாங்கள் எல்லாரும் ஒன்றுபடணும், தமிழனாக ஒன்றுபடணும். எல்லாரும் ஒன்றுபட்டோம் என்றால் நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஒரு வீரமான இனம், தியாக இனம் என்று காட்டலாம். இல்லையோ நாங்கள் இப்படியே எல்லாரும் இல்லாமல் அழிஞ்சு போறோம். நன்றி. எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க எந்த கட்சியில் போட்டியிடுவார் என்பதை ஜூன் மாதம் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார் என அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் எனவும் அதற்காக ஐக்கிய தேசிய கட்சி அல்லது வேறு எந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க தன்னை முன்னிறுத்துவார் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் சஜித் பிரேமதாசு தனது கட்சி உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்ளும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை மூடப்படும் என சமூக வலைதளங்களில் பரவிவரும் அறிவிப்பு பொய்யானது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. எனவே நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளைய தினம் நடைபெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அத்துடன் நிலைமைக்கு அமைய தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரம் மாகாண கல்வி செயலாளர்கள் மற்றும் மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு உள்ளதாக கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வுகளை அனுமதித்தது இலங்கை அரசாங்கத்தின் கோழைத்தனம் என பிபித்துருகல உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். போரில் கொல்லப்பட்டு தமிழீழ விடுதலை புலிகளை நினைவு கூறும் நிகழ்வுகளே தமிழ் மக்களினால் அங்கு நடந்தேறியதே தவிர போரில் இறந்தவர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட நிகழ்வு அல்ல. தாம் நேசித்தவர் ஒருவரை ஒரு மத சடங்கு அல்லது சமூக நிகழ்வின் மூலம் நினைவு கூற நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரை யாரும் தடுக்க முடியாது. எனினும் இந்த நிகழ்வு தமிழீழ விடுதலை புலிகளுக்காக நிகழ்த்தப்பட்டமையை நிகழ்விடத்தை சுற்றியுள்ள பகுதியில் கட்டப்பட்டிருந்த சிவப்பு மற்றும் மஞ்சள் கொடிகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆகவே இந்த நினைவு நிகழ்வுகளை அரசாங்கம் அனுமதித்திருக்க கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைவதன் மூலம் இலங்கை போன்ற நாடுகள் நன்மை பெறும் என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இந்திய செய்தித்தளம் ஒன்றிற்கு கருத்துரைக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் துறைமுகங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் பிற உட்கட்டமைப்புகளில் இலங்கை இந்தியாவிடமிருந்து அதிக முதலீடுகளை எதிர்பார்க்கின்றது. அத்துடன் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே பன்முக கூட்டாண்மை நிலவுவதனால் நாகரிக உறவுகளும் பிணைந்துள்ளன. குறிப்பாக பௌத்தர்கள், தென்னிலங்கையர்கள், தமிழர்கள் மற்றும் முஸ்லிம் என அனைத்து சமூகத்தினரும் இந்திய நாகரிகத்துடன் தொடர்பு கொண்டுள்ளார்கள். இதற்கிடையில் ராமாயண பாதை திட்டமானது இலங்கையின் சுற்றுலாத்துறை மற்றும் மக்களிடையேயான தொடர்பை மேலும் மேம்படுத்துவதற்கு ஒரு நல்ல தொடக்கமாகவே இருக்கும். அதேவேளை சீனாவின் கப்பல்கள் தொடர்பில் இந்தியா கவலைகளை வெளியிட்டுள்ள நிலையில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு நலன்களை இலங்கை பாதுகாக்கும். மேலும் சீனா இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக மாறியுள்ளது போன்று இலங்கையும் அனைத்து நாடுகளுடனும் இணைந்து பணியாற்ற விரும்புகின்றது என கூறியுள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி சிரி போல்டை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். குறித்த சந்திப்பானது இன்றைய தினம் மனோ கணேசனின் இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் மனோ கணேசன் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் குறிப்பிடுகையில், இதன்போது நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல், அரசியல் தீர்வு மற்றும் மலையக சமூகத்தை சார்ந்த பெருந்தோட்ட பிரிவினரின் வாழ்நிலைமை தொடர்பாக சுவிட்சர்லாந்து தூதுவருடன் கலந்துரையாடியுள்ளேன். உண்மை, ஐக்கியம், நல்லிணக்கம் பற்றிய மசோதா மூலம் அரசு கொண்டுவர முயலும் உண்மை ஆணைக்குழு பற்றியும் கலந்துரையாடினோம். ஆனால் அரசியல் தீர்வு, பொறுப்புக்கூறல் ஆகிய இரண்டு விடயங்களிலும் எவ்வித அர்த்தபூர்வ நகர்வும் அரசாங்க தரப்பில் செயற்படாத காரணத்தால் நல்லிணக்கம் இன்னமும் சாத்தியமாகவில்லை. இவை இத்தனை தூரம் இழுபட்டு போவதற்கு சர்வதேச சமூகமும் காரணமாகவே அமைந்துவிட்டது. ஆகவே இலங்கை தொடர்பான இதுவரையிலான உலக சமுதாய கொள்கைகளை மீளாய்வு செய்யுங்கள் என நான் கோரியுள்ளேன். மேலும் மலையக தமிழ் மக்கள் இந்நாட்டில் இந்த நாள் வரை இழந்த அரசியல், சமூக உரிமைகளை மீளப்பெற சுவிட்சர்லாந்து எமக்கு உதவ வேண்டும். மலையக தமிழர்கள் இந்த நாட்டில் 12 மாவட்டங்களில் பரந்து வாழ்கின்ற சிறுபான்மையினர் என்றபடியினால் அரசியல் யாப்பின் ஏற்பாடாக நிலவரம் பெற்ற சமூக சபை அமைக்கப்பட வேண்டும் என நாம் முன்மொழிவு செய்து வருகின்றோம். இந்த எமது முன்மொழிவுகள் செம்மையாக்கப்பட வேண்டும். அதற்காக சுவிட்சர்லாந்து நாட்டின் நிலவரம் பெற்ற சிறுபான்மையினருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகார பகிர்வு அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நாம் விரும்புகின்றோம் என தெரிவித்துள்ளார். உடனடியாக நடைமுறையாகும் வகையில் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு 15,000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவு வழங்குவதற்கு அவசியமான அமைச்சரவை பத்திரத்தை தயாரிக்குமாறு சிறைச்சாலை விவகார அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார்.
சிறைச்சாலை அதிகாரிகள் 25,000 ரூபாய் வேதன உயர்வை கோரி சுகவீன விடுமுறையை அறிவித்து நேற்றைய தினம் 20ஆம் தேதி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு இணையாக சிறைச்சாலை அதிகாரிகளுக்கான கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ இணக்கம் வெளியிட்டுள்ளார். அதன்படி வேதன அதிகரிப்பிற்கு முன்னர் 15,000 ரூபாவினை மேலதிக கொடுப்பனவாக வழங்குவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை எதிர்வரும் வாரத்தில் அமைச்சரவைக்கு சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் பேச்சாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யானை மனித மோதல் அதிகமுள்ள கிராமங்கள் மற்றும் விளைநிலங்களை பாதுகாக்க தற்காலிக விவசாய வேலி மற்றும் கிராம மின்வேலி என்ற 2 முன்னோடி திட்டங்கள் தொடங்க அரசாங்கம் திட்டமிடப்பட்டுள்ளது. காட்டு யானை மனித மோதல்களை கட்டுப்படுத்த அண்மை காலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க தலைமையில் துறைசார் நிறுவனங்களின் தலைவர்களுடன் நேற்றைய தினம் 20ஆம் தேதி இடம்பெற்ற கலந்துரையாடலில் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டது. இங்கு யானை மனித மோதல்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் இந்த மோதல்களை கட்டுப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படும் மின்சார வேலிக்கு மேலதிகமாக மோதல்கள் அதிகம் இடம்பெறும் மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட பிரதேச செயலக பிரிவுகளில் முன்னோடி திட்டமாக விவசாய நிலங்களை பாதுகாக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அறுவடை மேற்கொள்ளப்படும் சமயம் வரை மாத்திரம் உரிய விவசாய நிலங்களை பாதுகாக்க தற்காலிக விவசாய வேலி அமைப்பதில் கவனம் செலுத்தப்படுகின்றது. மேலும் காட்டு யானை மனித மோதல்கள் அதிகம் உள்ள கிராமங்களை பாதுகாக்கும் வகையில் கிராமத்தை சுற்றி அமைக்கப்படவுள்ள மின்வேலிக்கான முன்னோடி திட்டம் தொடர்பிலும் விரிவாக ஆராயப்பட்டது. மேலும் சம்பந்தப்பட்ட விவசாயிகள் விவசாய பணிகளை தொடங்கும் நேரத்தில் அறுவடை செய்த பின் விவசாய மின்வேலியை அகற்ற வேண்டும். மின்வேலியின் பராமரிப்பு மற்றும் பொறுப்பை கமநல அபிவிருத்தி திணைக்களத்திற்கு வழங்குவதுடன் கிராம வேலியின் பொறுப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை அந்தந்த பிரதேச செயலகங்களுக்கு வழங்குவது எனவும் கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது. பல்வேறு கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் பெரகரா என்பவற்றுக்காக யானைகளை வழங்குகையில் தனியாரிடம் உள்ள யானைகளுக்கு மேலதிகமாக பழக்கப்பட்ட யானைகளை கொண்ட பட்டியல் ஒன்றை பேணுவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இந்த தீர்மானங்களை அமல்படுத்துவதில் எழும் சிக்கல்கள் தொடர்பான விரிவான அறிக்கையொன்றை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கையளிப்பதற்காக தயார்படுத்துமாறும் சாகல ரத்நாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். வனஜீவராசிகள் மற்றும் வனவள பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் குணதாச சமரசிங்கு மற்றும் துறைசார் நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் காட்டு யானைகள் மனித கட்டுப்பாட்டு குழுவின் உறுப்பினர்களான கலாநிதி சுமித் பிலபிட்டியோ மற்றும் கலாநிதி பிருத்திவிராஜ் பெர்னாண்டோ ஆகியோரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். வேகமாக சரிந்து வந்த ரூபாவின் பெறுமதி தற்போது வேகமாக உயர்வடைந்து வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், நாம் ஒப்பீட்டளவில் நாட்டின் நிலைமையை நோக்க வேண்டும். எவருமே நாட்டை பொறுப்பேற்க விரும்பாத பெரும் நெருக்கடியில் இருந்தோம். எந்த கட்சியும் நாட்டை பொறுப்பேற்பதற்கு முன்வரவில்லை. ஆனால் இன்று $5 பில்லியன் மேல் கையிருப்பு இருக்கின்றது. வேகமாக சரிந்து வந்த ரூபாவின் பெறுமதி தற்பொழுது வேகமாக உறுதியடைந்து வருகின்றது. அரசாங்க ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பள உயர்வு வழங்கப்பட்டது. அரசாங்கம் 205 பில்லியன் ரூபாவை மானியங்களுக்காக ஒதுக்கியுள்ளது. அதற்கு 65 பில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் பார்க்கும்போது பொருளாதார நெருக்கடியில் இருந்து வெகு தொலைவுக்கு வந்துவிட்டோம் என்பது புரிகின்றது. வங்குரோத்து நிலையில் இருந்து மீண்டெழுந்து நாட்டில் நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டு முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம். மேலும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து குறிப்பிடத்தக்க வகையில் முன்னேறி வருகின்றோம் என கூறியுள்ளார். வடமராட்சி கடற்பகுதியில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்ட போதும் அவர்கள் மீது தொடர்ச்சியான சட்ட நடவடிக்கைகள் இன்னமும் எடுக்கப்படவில்லை என வடமராட்சி கிழக்கு கடற்தொழிலாளர் சங்க உபதலைவர் பர்ணகுல சிங்கம் தெரிவித்துள்ளார். நான் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களில் வடமராட்சி வடக்கு சமாசத்தின் உபதலைவர் நாவண்ணா பர்ணகுல சிங்கம். இப்போ இன்றைக்கு நமது வடமராட்சி கிழக்கு வடமராட்சி வடக்கு பகுதிகளில் சுருக்குவர தடை செய்யப்பட்ட தொழில்கள் அனைத்தையும் இந்த வெத்திலக்கணியில் இருக்கிற கடற்படை அதிகாரிகள் உண்மையாக அவர்களை அரெஸ்ட் பண்ணி பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளிடம் ஒப்படைத்து வருகிறார்கள். அந்த வெத்திலக்கணி கடற்படையினருக்கு நாங்கள் இத்தனைக்கா நன்றி சொன்னாலும் தகும். ஏனென்று சொன்னால் இதுபோல நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்து இந்த தடை செய்யப்பட்ட தொழில் அனைத்தையும் கைது செய்யணும் என்று சொல்லி நாங்கள் வெத்திலக்கணி கடற்படையை கேட்டுக்கொண்டு பருத்திர காங்கிரஸ் இருக்கிற கடற்படையிலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சொன்னால் இப்போ திரும்பியும் கடலில் இந்தியாவில் வடமராட்சி பகுதியிலேயும் வந்து பல வழிய லைட்டுகள் எல்லாத்தையும் கட்ட வழிக்கிட்டு இருக்கிறார்கள். அதுகளை நீங்கள் ஆராய்ந்து தடை செய்யப்பட்ட லைட் தொழில் என்றாலும் சரி என்ன தொழில் என்றாலும் சரி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி
அது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் மூலமாக கையளிக்கப்பட்டு கோர்ட்ஸிலே ஒப்படைக்கப்பட்டு வழக்கல் தொடர்ந்து இதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு நாங்கள் கடற்படை அதிகாரிகளை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இப்போ கடந்த சில மாதங்களாக வெத்திலக்கேணி கடற்படையாலே கைது செய்யப்பட்ட சுருக்குவல தொழில்கள், சட்டவிரோதமாக நைட்டிலே சுழியோடி அட்ட தொழில்கள், அதே மாதிரி லைட் பாஜி மீன்பிடித்த படகுகள் என்று சொல்லி வெத்திலக்கேணி கடற்படையினால் கைது செய்யப்பட்டு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஒப்படைக்கப்பட்ட சுருக்கு வலைகள் சகல மற்ற படகுகளும் இதுகள் எத்தனை படகுகள் எத்தனை சுருக்கு வலைகள் கோர்ட்ஸிலே பாரப்படுத்தப்பட்டிருக்கு, வழக்கு தொடரப்பட்டிருக்கு, எத்தனை வழக்கு தொடரப்படவில்லை. ஏனென்று சொன்னால் இது சம்பந்தமான கடற்படை அதிகாரி உண்மையாக வெத்திலக்கேணி கடற்படையினர்கள் இது அறிக்கையை வெளியிட விடணும். நாங்களும் இந்த அறிக்கைகளை நாங்கள் எங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளும் எத்தனை சுருக்கு வலை கடற்படையால் கைது செய்யப்பட்டு எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது, எத்தனை சட்டவிரோதமான தொழில்கள் அரசு கைது செய்யப்பட்டு எங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது, இது சம்பந்தமான பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இதனுடைய இந்த அறிக்கையை வெளியிட விடணும். தயவு செய்து வடமராட்சி கிழக்கு வடமராட்சி வடக்கு கடத்தொழில் சங்கங்களும் சரி கடத்தொழில் மக்கள் இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வுகள் இருங்கள். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. பிடிக்கப்பட்ட சில தொழில்கள் சில சுருக்கு வலைகள் கோர்ட்ஸிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, பாரப்படுத்தப்பட்டிருக்கு. சில சுருக்கு வலைகள் இப்போ இரண்டப்பால் என்றாலும் சரி கட்டக்காட்டு பகுதியில் என்றாலும் சரி திருப்பி அந்த வசதி வாய்ந்த சில இதுகளால் தங்களது சலுகை அடிப்படையில் திருப்பி கொடுக்கப்பட்டது மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று எழுகின்றது. இந்த சந்தேகங்கள் அடிப்படையில் இது சரியான சம்பந்தப்பட்ட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இதுக்குரிய பதில் சொல்ல வேணும். எத்தனை சுருக்கு வலை கடற்படையால் பிடிக்கப்பட்டு எங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு, எத்தனை சட்டவிரோதமான தொழில்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கட்டாயமாக இந்த அறிக்கை வெளியில் விடணும். எங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படுகிறது. ஏனென்று சொன்னால் இது எத்தனை சுருக்கு வலைகள் வழக்கு தாக்கல் செய்கிறீர்கள், வழக்கில் கொடுத்துருக்கிறீர்கள், தடை செய்யப்பட்ட தொழில் சம்பந்தமாக எத்தனை பேரை கொடுத்துருக்கீங்களா, எத்தனை பேரை கொடுக்கல, என்ன காரணத்துக்கு பேரும் கொடுக்கல, பிடித்து உண்மையின்படி கடற்படை கைது செய்யப்பட்டு உடனடியாக பொறுப்பாக அதிகாரிகள் கொடுத்த உடனே இது வழக்கு தாக்கல் செய்ய வேணும். அப்போ இந்த அறிக்கையை உடனடியாக நீங்கள் வெளியில் விடணும். இது மக்கள் மத்தியில் இது வெளியில் வரணும். ஏன்னு சொன்னால் எத்தனை சுருக்கு வலைகள் பிடிக்கப்பட்டது, எத்தனை படகுகள் பிடிக்கப்பட்டதுன்னு சொல்லி. ஏன்னா இதுவரையில் ஒன்றும் வெளியில் விட இல்லை. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தயவு செய்து நீங்கள் இந்த அறிக்கையை வெளியில் விடணும். நாங்களும் இது நாங்களும் இன்றைக்கு தகவல் எடுத்திருக்கிறோம். கடற்படையிலிருந்து எத்தனை சுருக்கு வலைகள் பிடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கு, எத்தனை சட்டவிரோதமான தொழில்கள் பிடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டு நாங்கள் தகவல் எடுத்துக்கிறோம். தயவு செய்து பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இந்த நடவடிக்கைகளை செய்யுங்க. இன்றைக்கு இதுக்கு கடற்தொழில் அமைச்சரும் இதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லணும். இது தடை செய்யப்பட்ட தொழில் எத்தனை பிடிக்கப்பட்டிருக்கு, எத்தனை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, எத்தனை வழக்கு தாக்கல் செய்யலை, எத்தனை படகுகள் பிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கட்டாயமாக இது கடற்தொழில் அமைச்சருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அவரை மீது உடனடியாக பப்ளிக்கான முறையில் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட கதைக்கு தான் வெளியில் விடணும். இது சும்மா நாங்கள் இந்த கடற்தொழில் அமைச்சர் வருவார், அங்கே முழுடமும் போகிறார், முழுடமும் திரிகிறார், அங்கே கூட்டம் வைக்கிறார், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி இந்த மக்களுக்கு பூச்சாட்டி கட்டுற மாதிரி இதையும் மழுப்பக்கூடாது. ஏனென்று சொன்னால் கடற்தொழில் அமைச்சராக வந்த காலத்திலேருந்து நாங்கள் இந்த கலைஞர விளக்கம் இந்த வெளித்த விட்ட நாங்கள் திருத்தான்னு சொல்லி கேட்டு நாங்கள் கலைச்சு போனோம். ஏன்னு சொன்னால் காற்று புயல் காலத்தில் அது ஒரு 45-50 கிலோமீட்டருக்கு அங்காலே அந்த வெளிச்சவிடு அந்த லைட் எங்களுக்கு தெரியும். அதை வச்சு தான் எங்கள் இந்த மீனவர்கள்லாம் கூடியவங்க தொலைச்சது கொண்டிருந்தவர்கள். இன்றைக்கு அதை திருத்தி தான் சொல்லி நாங்கள் கடற்தொழில் அமைச்சராக வந்த காலத்தில் இருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் நாங்கள் கடிதமும் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இந்த கடல் அணைகள் புயல் வந்தால் காற்று புயல் வந்தால் இந்த படகுகள் கட்ட முடியல. கரையோரம் யாரும் பார்க்கலாம், எவையும் பார்க்கலாம். இந்த படகுகள் ஒன்றோட இடிபட்டு கரையில் இடிபட்டு கல்லோட போய் போது இன்றைக்கு உண்மையாக அவ்வளோ கேவலமான நிலையால் இன்றைக்கு கடத்தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த பால்கள் புனரமைக்கப்படையில்லை. இன்றைக்கு வந்த காலம் பிடிச்சதை நாங்களும் கேட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் முள்ளிடமும் திரிகிறேன், எங்கே போனாலும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் உடனே செய்கிறேன் இந்த இதை செய்கிறேன். என்ன செய்தது கேட்டால் விவசாயிகளுக்கு மானியம் இது கொடுக்க போகிறாராம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது கொடுக்க போகிறாராம். அப்போ அதே மாதிரி ஏன் கடத்தொழிலை கொடுக்கல? இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு 22 23 வரையும் கடத்தொழில் மக்களை தொழிலுக்கு போகணும்னு சொல்லி அறிவிச்சு கொண்டிருக்கிறேன். அப்போ இதுகளுக்கெல்லாம் யார் கொடுக்குறது? இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யார் மானியம் கொடுக்குறது, யார் நிவாரணம் கொடுக்குறது? சும்மா பூச்சாண்டி காட்டாமல் இனிமேல் மக்களுக்குரிய நடவடிக்கை இனிமேல் நல்ல மாதிரி செய்யுங்க. கடத்தொழில் அமைச்சரை நாங்கள் கேட்கிறது தான், முதல் இந்த வெளிச்ச விட்டா திருத்துக்கோ. இன்றைக்கு இந்த வெளிச்ச விட ஏன் உங்களால் திருத்த முடியல? ஏன் கடத்தொழிலுக்கு காசு ஒதுக்கப்பட இல்லையா? அந்த காசுகள் எல்லாம் எங்க ஒதுக்கப்பட்ட காசு? இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சராக எத்தனை வருஷமாச்சு? இந்த கடத்தொழில் மக்களுக்கு என்ன செய்த நீங்கள்? கடல் வளத்தை அழிக்கிற வேலையை தான் செய்திருக்கிறீர்கள். அழிக்கிற தொழிலுக்கு தான் நீங்கள் முண்டு கொடுக்கிறீர்கள். அழிக்கிற தொழிலாளருக்கு தான் ஆர்வம் கொடுக்கிறீர்கள்.
உண்மையின்படி நாங்கள் எங்கட கடல் வளத்தை பாதுகாக்கணும், கடல் வளத்தை பாதுகாக்கணும், எங்கட கடல் மக்கள் இந்த வாழ்வாரத்தை பார்க்கணும். நாங்கள் கத்தி கொண்டிருக்கிறோம். எங்கட வீட்டுக்கு நாங்கள் கத்தியில எங்கட கடல் வளம் அழியுது அழியுது, இது அழிஞ்சால் பெருஞ்சந்தடி நாங்களே வாழ முடியலை, இது வருங்கால சந்தடி எப்படி வாழ போதும்? அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி இன்றைய வரை நடவடிக்கை எடுக்கிறேன். ஆனால் நீங்கள் சட்டவிரோதமான சூழலுக்கு தான் முன்னுரிமை வளையம் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு கடல் வளம் அழிஞ்சால் அடுத்த காலம் எங்கே போகிறோம்? இன்றைக்கு எத்தனையோ நாடுகள் எத்தனையோ இடங்கள் பவளப்பாறை அழியுது, பவளப்பாறை அழிகிறதால மீனினம் இல்லாமல் போகுதுன்னு சொல்லி அவங்க அறிக்கை விட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு நேரா நிறுவனம் சகல நிறுவனங்களும் உடந்தையாக இருக்குது. அழிவு தொழிலுக்கு தான் அவங்களும் உடந்தையாக இருக்கிறாங்க. அது நீதிவளத்துறையாக இருக்கலாம், நேரா நிறுவனமாக இருக்கலாம், நெட்டா நிறுவனமாக இருக்கலாம், கரியோர பாதுகாப்பு திணைக்களமாக இருக்கலாம். எல்லாரும் வந்து அழிவுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்குறாங்களே தவிர எங்களோட வளத்தை காக்கிறதுக்கோ எங்களோட வளத்தை எங்களோட கடல் வளத்தை காப்பாற்றி எங்களோட மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை முன்னேற்றி எங்களோட மக்கள் சுவிசமாக வாழணும்னு சொல்லி எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை. தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அத்தனை பேரும் உடனே எங்களோட கடல் வளத்தை பாதுகாத்து நாங்கள் சுதந்திரமாக தொழிற்சேரக்கு வழிவகுக்கணும்னு சொல்லி சகலரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த ஆரம்பகால போராளிகளுடன் நானும் ஒருவன் எனவும் போராட்டத்துக்கு முன்னர் மக்கள் யாரிடமும் எந்த ஒரு தேவைக்கும் கையேந்தி இருக்கவில்லை என கடற்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு பிராந்திய சாலை ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவை சந்தித்து கலந்துரையாடினர். இதன்போது கருத்து தெரிவிக்கையில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்து போன நாட்களில் இருந்து பாடம் கற்காவிட்டால் காலம் அந்த நாட்களை திருப்பி கொடுத்து கொண்டே இருக்கும். யுத்தம் முடிவடைந்து 15 ஆண்டுகள் நிறைவடைந்த போதும் தமிழ் மக்களின் எதிர்காலத்துக்கான மீளெழுச்சி மற்றும் நம்பிக்கையை பிரதிபலிக்கும் வகையில் இதர தமிழ் தரப்பினர் செயற்படுவது மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடுகள் அல்ல. ஆயுத போராட்டம் முன்னெடுக்க முன்னர் மக்கள் யாரிடமும் கஞ்சிக்காக மட்டுமல்ல எந்தவொரு தேவைக்காகவும் கையேந்தி இருக்கவில்லை. ஆனால் 1987களின் பின்னரான திசைவழி மாறிய ஆயுத போராட்டமே இவ்வாறான நிலைக்கு தமிழ் மக்களை தள்ளியுள்ளது. இது மறுக்க முடியாத வரலாற்று உண்மை. ஆனால் இவ்வாறான நிலைக்கு மக்கள் வந்துள்ளது மனதுக்கு வேதனையாக உள்ளது. ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த ஆரம்பகால போராளிகளுள் நானும் ஒருவன் என்ற வகையில் இதற்கு தார்மீக பொறுப்பை நானும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஒரு காலத்தில் ஆயுத போராட்டத்தின் தேவை இருந்தது. ஆனால் அந்த கள்ளச்சூழல் சர்வதேசத்தின் பார்வைகளை வைத்து அதிலிருந்து விடுபட்டு மாற்று பொறிமுறைக்கு செல்ல வேண்டியிருந்ததும் அவசியமாக இருந்தது. ஆனால் 1987 இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பின்னர் ஆயுத வழியான போராட்டம் எமது மக்களின் உரிமையை வென்றெடுப்பதற்கு சாத்தியமாகாத ஒன்று அல்ல என வெளிப்படையாக எடுத்து கூறியது. அதனால் நாம் பாராளுமன்ற ஜனநாயக வழியில் எமது அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ள காலடி எடுத்து வைத்திருந்தோம். அதில் வெற்றியும் கண்டுள்ளோம். இதே நேரம் ஆயுத போராட்டம் சாத்தியமற்றது என தெரிந்தும் தமது நலன்களுக்காக ஆயுத போராட்டம் சாத்தியமானது என்று கூறி மக்களை தவறாக அல்லது வலுக்கட்டாயமாக இழுத்து அழிவு பாதைக்கு கொண்டு சென்று தற்போது மக்களை இத்தகைய நிலைக்கு கொண்டு வந்துவிட்ட தரப்பினரை ஒருபோதும் மன்னிக்க முடியாது. மேலும் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் யுத்தத்தை ஒருபோதும் தானாக விரும்பி கைவிடவில்லை. மாறாக எல்லாமே முடிவுக்கு வர வேண்டிய கட்டாய சூழலில் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அதற்காக தமிழ் மக்கள் தோற்று போனதாக அர்த்தப்படாது. தமிழ் மக்கள் ஒருபோதும் தோற்று போகவும் இல்லை, தோற்றுவிடவும் மாட்டார்கள். அந்த வகையில் தமிழ் அரசியல் தரப்பினர் கடந்த கால வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ளாத வரை வரலாறு அதை மீண்டும் மீண்டும் அரங்கேற்றி கொண்டுதான் இருக்கும். அதன் அடிப்படையில் நிலையான சமாதானம் மற்றும் தமிழ் மக்களின் முன்னேற்றத்துக்கான பன்முகத்தன்மையை உள்ளடக்கிய பலமான எதிர்காலத்தை நோக்கிய பயணத்துக்கு தமிழ் தரப்பினர் அர்ப்பணிப்புடன் உழைக்க முன்வர வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். ஈழ விடுதலைக்கான வரலாற்று சிறப்புமிக்க அமெரிக்க தீர்மானம் பொது வாக்கெடுப்பு நடத்த இந்தியா ஆதரவளிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஏற்பாட்டாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஈழ விடுதலைக்கான பொது வாக்கெடுப்பு விரைவில் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஐக்கிய அமெரிக்க பேரவை உறுப்பினர்கள் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளது வரவேற்கத்தக்கது. காலங்காலமாக அநீதி மட்டுமே இழைக்கப்பட்டு கடைசி சொட்டு கண்ணீரும் காணல் நீரான இனத்துக்கு தூரத்தில் தெரியும் ஒரு சிறு வெளிச்சமும் புதிய நம்பிக்கையையும் மகிழ்வினையும் அளிக்கின்றது. ஈழ இனப்படுகொலை நடைபெற்று 15ஆம் ஆண்டு நினைவு நாட்களை முன்னிட்டு ஐக்கிய அமெரிக்க பேரவை உறுப்பினரான வயலி நிக்கல் சக 6 உறுப்பினர்களுடன் இணைந்து இலங்கை இனக்கொடுமைகளுக்கு ஜனநாயக வழியில் நிரந்தர தீர்வு காண ஈழ விடுதலைக்கான பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற அதிமுக்கிய தீர்மானத்தை பேரவையில் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். இந்த தீர்மானமானது ஈழத்தமிழர்களுடனான ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்த அமெரிக்க அரசினை வலியுறுத்துகின்றது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திற்கு முன் தமிழர்களும் சிங்களவர்களும் இறையாண்மை கொண்ட 2 தனித்தனி அரசுகளை கொண்டிருந்ததையும் 1833ஆம் ஆண்டு தமிழ் மற்றும் சிங்கள பிரதேசங்களை இணைத்து பிரதானிய அரசு ஒற்றையாட்சி நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்த வரலாறு
வரலாற்றையும் அந்த தீர்மானம் அழுத்தமாக சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை அரசியலமைப்பின் 13வது திருத்தம் தமிழர்களின் கருத்துக்களை கேட்காமல் அவர்களின் ஒப்புதலின்றி கொண்டுவரப்பட்டது என்பதையும் அதனை அன்றைய தமிழ் தலைவர்கள் நிராகரித்ததையும் சுட்டிக்காட்டியுள்ள அந்த தீர்மானம் தமிழர்களின் உரிமை பெற்ற நல்வாழ்விற்கு 13வது திருத்தம் ஒருபோதும் நிரந்தர தீர்வாக அமையாது என்பதையும் பதிவு செய்துள்ளது. மேலும் இலங்கை இனவாத அரசு தமிழர்களின் கருத்து சுதந்திரத்தை பறிப்பதாகவும் தமிழர்களின் தாயகத்தை தன்னாட்சி அதிகாரமற்ற பிரதேசமாகவே இன்றளவும் வைத்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. இறையாண்மையுள்ள மதச்சார்பற்ற தமிழீழத்தை மீட்டெடுப்பதற்காகவே 1976ஆம் ஆண்டு தமிழர்களால் வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் அத்தீர்மானம் நிறைவு கொண்டுள்ளது. அது மட்டுமன்றி 2006ஆம் ஆண்டு இலங்கைக்கு சென்று அமெரிக்க அரசின் துணை செயலாளர் ரிச்சர்ட் பவுச்சர் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை மறைமுகமாக அங்கீகரித்ததை மேற்கோள் காட்டி ஈழ விடுதலைக்காக பொது வாக்கெடுப்பை நடத்த அந்த தீர்மானம் திடமாக வலியுறுத்துகின்றது. இத்தனை தெளிவுமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்து வைலி நிக்கல் மற்றும் அவருடைய சக உறுப்பினர்களுக்கு என்னுடைய அன்பையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க அத்தீர்மானத்தை அமெரிக்க நாடாளுமன்றம் விரைவில் நிறைவேற்றி தருவதோடு ஈழ விடுதலைக்கான பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கான முன்னெடுப்புகளை தொடங்க வேண்டும் எனவும் தமிழினம் எதிர்பார்த்து காத்து நிற்கின்றது. ஈழத்தில் ஆயுத போராட்டம் மௌனித்து எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கற்பனை காரணங்களை கூறி விடுதலை புலிகள் மீதான தடையை தொடர்ந்து இந்தியா நீடித்து வருவது ஏன்? அமைதிக்கு ஆயுத போராட்டமே தடையாக இருக்கின்றது என்று ஈழ விடுதலை போராட்டத்தை அழித்தொழிக்க துணை நின்ற இந்திய அரசு இன அழிப்பு போர் முடிந்து 15 ஆண்டுகளுக்கு பிறகும் இலங்கை இனவாத அரசிடமிருந்து குறைந்தபட்ச அரசியல் அதிகாரத்தை கூட பெற்றுத்தர முடியவில்லை என்பது உலக அரங்கில் இந்தியாவிற்கு நிகழ்ந்த மிகப்பெரிய தலைகுனிவாகும். இலங்கையுடனான இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மிக தவறானது என்பதையே இத்தகைய அரசியல் தோல்விகள் காட்டுகின்றது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.